அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 25ஆம் தேதி, வளர்பிறை, தசமி திதி காலை 7:46 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 11:53 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளதுங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள் தேடி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகளையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் வீட்டார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, புதுமை, புரட்சி, புன்சிரிப்பு இதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. அடுத்தவங்க எதை சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபலங்களையும் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. ஊர் பொது விழாக்களிலும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க. பொது விழாவை முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்வீங்க. கோவில் விழாக்கள்லையும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய அந்த பாக்கி நிலுவத் தொகை அதெல்லாமே இன்னைக்கு வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, யார் எந்த கேள்வியை கேட்டாலும் உடனடியாக அதற்கு தகுந்த பதிலடி தரக்கூடிய அளவிற்கு பொது அறிவு திறன் கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சாலையும் இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. வரவேண்டியதெல்லாமே இன்னைக்கு வந்து சேரும். தர வேண்டிய இடத்திலையும் இன்னைக்கு எல்லாத்தையும் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அந்த உடற்பயிற்சி சாதனங்கள், புது மொபைல் ஃபோன் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர் பயணங்கள் எல்லாம் வந்து போகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நினைத்து கொண்டு ரொம்ப படிச்சிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குறைவு தான் அப்படின்னு தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே ஒரே செலவாக இருக்குது. வேலை சுமையாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது. சேமிப்புகளும் கொஞ்சம் கரைஞ்சிட்டு வருது. சொல்கிறத யாரும் குடும்பத்தில் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கூட புனர்பூச
நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. மாலை 5:45 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு, உங்கள் ராசிக்குள்ளார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மாலை 5:45 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு எல்லாமே வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்குங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வியாபாரத்தில் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 5:45 பிறகு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சபையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா முந்தி அடிச்சுக்கிட்டு முதல்ல போய் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு குடும்பத்தினருடன் இன்றைக்கு போயிட்டு பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த துணிமணிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வீட்டில் சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாலை 5:45 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்னைக்கு வேலை சுமை இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடலாம், அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி இன்னைக்கு பேசுவாங்க. குடும்பத்திலேயும் அடுத்தடுத்து சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாராக இருந்தாலும் சரி, என்ன தோணுதோ அதை நீங்கள் பளிச்சுன்னு சொல்லிடுவீங்க. அவங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், இருக்கிறத நான் சொன்னேன், அதுக்காக அவங்க என்னை குறை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஸ்கின் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அடுத்தவங்க உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏதேனும் கவன ஈர்ப்புடன் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடுத்தவங்கள மாதிரி பேசுவீங்க, ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்க மாதிரி வாழக்கணும் அப்படின்னு நினைக்காமல் நாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ நினைச்சு சுதந்திரமாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் யோகாதிபதி சுக்கிரனும் நேருக்கு நேராக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்பெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறாரு, பார்க்குறதுக்கே இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கிறாரு. முன்னெல்லாம்
முன்னெல்லாம் எதை எடுத்தாலும் தள்ளி போடுவார், இப்போ எல்லாத்தையுமே சீக்கிரமாக செய்து முடிக்கிறாரு, வீட்டில் கூட எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறாரு அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சுக்கிரனும் புதனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால தாங்க. குரு பகவான் உங்களை 5வது பார்வையால் பார்க்குறாரு. அதனால் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அறிமுகமாகுவாங்க, சமுதாயத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. முக்கியமான நிகழ்ச்சிகள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. குடும்பத்திலேயும் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. நேற்று வந்தவங்கெல்லாம் பெருசாக ஜெயிக்கிறாங்க, நாம் அப்படியே இருந்துட்டு இருக்கமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கமெல்லாம் இப்போ தீர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷமாக இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை பொய்யை சொல்லி சீக்கிரமாக முன்னேறதை விட உண்மையை சொல்லி கொஞ்சம் தாமதமாக முன்னேறினா கூட பரவாயில்ல, அதுதான் தரமானதாக இருக்கும், நமக்கு தகுதியானதாக இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. முடிக்க முடியாத சில விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கும். அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்குவீங்க. கோவில் விழாக்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமா நீங்கள் மணமகள் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது அல்லது புது பங்குதாரர்களை சேர்த்துக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குங்கிற பழமொழியெல்லாம் உங்களை பார்த்து தாங்க பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் யாராவது ஏதாவது சரிவர நடந்துக்கலன்னா அடுத்த வினாடியே நீங்கள் கோபப்பட்டு அந்த கோபத்தால் அவங்கள திருத்துவீங்க, மாற்றுவீங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோபக்காரருங்க, எதுக்கெடுத்தாலும் சிடு சிடுன்னு பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், திருத்த வேண்டியதை நம்ம திருத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், சோர்வு, களைப்பு, முன்கோபத்திலிருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த அந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சகோதர வகையில் தான் செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, சரிபடுத்த முடியலையேன்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடுத்தவங்க காசெல்லாம் நமக்கு என்னத்துங்க, நாம் உழைக்கிறதே நமக்கு ஒட்ட மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் நான் என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேங்க அப்படின்னு யாராவது ஏதாவது அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் எப்பொழுதுமே மனசில் இடம் கொடுக்காம என் வழி தனி வழி, அது நேர் வழின்னு எப்போதும் ஒரே வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது நட்சத்திரப்படி. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் கொஞ்சம் இருக்கும். சிலர்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட அதையும் இதையும் சொல்லி உங்களை கோபப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் எல்லார்ட்டையுமே கவனமாக இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ஆனாலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகள் வேண்டாங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அடிமட்டத்துக்கு போனாலும் கூட அவசரப்பட்டோ அல்லது அதிக ஆசைப்பட்டோ எந்த முடிவும் எடுக்காமல் நாம் யார், நம்முடைய பலம் என்னங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மை பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமாக பேசுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வேற்றுமொழி பேசுகிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் செல்வாக்கோடு இருப்பீங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடம் குடமாக பாலை ஊற்றினாலும் ஒருபோதும் வேப்பங்காய் இனிக்காது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சிலரெல்லாம் நாம் மாற்றணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்களெல்லாம் நாம் மாற்றவே முடியாது. ஆனால் நாம் நம்மளை மாற்றிப்போங்கிற முடிவோடு இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுவீங்க. அடுத்ததாக அவங்க என்ன படிக்கலான்னு நினைக்கிறாங்க, எந்த காலேஜில் படிக்கலான்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இருந்து வந்த கடுகடுப்பெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு லாபம் எடுக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்க. 2ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சகோதர வகையில் சின்னதாக மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட பிறந்தவங்கள்ட்ட கோபமாக எதுவும் பேசிக்க வேண்டாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கக்கூடியவர்கள், நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடியவர்கள், அடுத்தது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உண்டு. குடும்பத்திலேயும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகும். வீடு மாறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சிலர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வாங்கி போட்டிருக்கிற மனையில் சிலர் வீடு கட்ட தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். பழைய பாக்கில் எல்லாமே இன்றைக்கி வசூலாகும். எல்லா வகையிலும் வெற்றியும் உங்களை வந்து சேருங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பேசின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகங்கள், பொருந்தி வரக்கூடிய ஜாதகங்கள் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.